Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பாத்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அத என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்றேன் சார். அது நான் உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி இருக்கிறது வினித் அப்படிங்கிறவர் தான் நமக்கு அனுப்பி இருக்கிறாரு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் அதாவது கேரளா மற்றும் ஆலுவா அப்படிங்கிற பகுதியில தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு கேதர் பண்ணி தான் அனுப்பி இருக்கிறாரு நம்மளுடைய வினித்துங்க. வினித்துடைய லைஃப்ல நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு சில சம்பவங்கள் இருக்குது. அதன் அடிப்படையில தாங்க இந்த சம்பவத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவத்தினால இன்னும் ஒரு பெரிய விஷயமே வெளியே வந்திருக்குது. அந்த மாதிரியான இந்த சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க சம்பவத்துக்குள்ளாடி போயிடலாம். கிட்டத்தட்ட 2022 காலகட்டத்துல தாங்க இந்த சம்பவம் நம்மளுடைய வினித்துக்கு நடக்குது. வினித் ஒரு டைரக்டர். அது மட்டும் இல்லாம இந்த லொகேஷன் எல்லாம் பாப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு சின்ன டைரக்டரா தான் இருந்துட்டு இருக்கிறாரு. அவரு வளர்றதுக்கு நானும் வாழ்த்துக்கிறேன். இருந்தாலும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய லைஃப்ல இந்த சம்பவம் நடக்கும்போது அவர் நல்ல பயந்து போயிருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதாவது ஆல்வாயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு ஊரை பத்தி சொல்லி இருக்கிறாருங்க. அந்த ஊருடைய பேரை சொல்ல வேண்டாம், அந்த இடத்தை பத்தி சொல்லாதீங்க அப்படிங்கறது மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு இடத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பங்களா ஒண்ணு இருக்குங்க. இந்த பங்களா கிட்டத்தட்ட 10 ஏக்கர் நிலத்துல சென்றாட்டு அமையப்பட்ட ஒரு பங்களா. அதுவும் ரொம்ப காடு பிடிச்சு போய் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு பங்களான்னு சொல்லலாங்க. அந்த பங்களாவை போய் பாக்குறாரு 2022 காலகட்டத்துல. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லொகேஷன் பாக்குறதுக்காக. அதாவது அவங்களுடைய சில சினிமா படங்கள் ஷூட்டிங் நடக்கும் இல்லையா, அந்த சினிமா பட ஷூட்டிங்காக அவர் லொகேஷனும் பார்க்க போறாரு. அதுவும் அந்த இடத்த பாக்குறாரு. அது ஒரு பேய் படம் அப்படிங்கறதுனால அந்த இடத்த போய் பகல் நேரத்துல போய் சுத்தி பார்த்துட்டும் வர்றாருங்க. சரி, இந்த இடம் நல்லா இருக்குது, இதை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துடைய ஓனரை பத்தி எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த ஓனர் இறந்து போனதாட்டு சொல்லப்படுது. அந்த இடத்துடைய ஓனருடைய குடும்பமே அழிஞ்சு போயிடுச்சு. அந்த இடம் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. தெரிய வந்த உடனே நம்மளுடைய வினித் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம கலெக்டர் ஆபீஸுக்கு போய் ஒரு சின்ன ஒரு மனுவை கொடுத்து அந்த இடத்துல ஷூட் பண்றதுக்கான பெர்மிஷனை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய வினித் என்ன பண்றாருன்னா, அதே மாதிரி கலெக்டர் ஆபீஸுக்கு போறாரு. ஆனா அவங்களுக்கு அந்த ஒத்துழைப்பு கிடைக்கலைங்க. சரின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரியவரை பார்த்து பேசுறாங்க. அதாவது அந்த ஊர்ல தலைக்கட்டா இருப்பாங்க இல்லையா, ஒரு பெரிய ஆட்கள். அந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்து பேசி அந்த நபர் போய் தாங்க அந்த ஆர்டரை வாங்கிட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 மாசம் ஷூட் பண்ணக்கூடிய ஆர்டரும் கையில கிடைக்குதுங்க. நம்மளுடைய வினித் என்ன பண்றாரு அப்படின்னா, சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த லொகேஷனை எடுத்துட்டு போய் அவருடைய டைரக்டர், அதாவது மெயினா இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட காட்டுறாங்க. அப்படி காட்டும் போது அவங்களுக்கும் அந்த இடம் பிடிச்சிருது. ஏன்னா அவங்க யூஸ் பண்ண போகக்கூடிய அந்த கதை அந்த இடத்துக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் அந்த இடத்த பாக்குறாங்க. அவங்களுக்கும் பிடிச்சிருது. சரின்னு சொல்லி ஷூட்டும் ஆரம்பிக்குதுங்க. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10-40 பேர் அந்த இடத்துல ஷூட்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் நள்ளிரவு ஷூட் தாங்க எடுக்கப்படுது. ஃபுல்லாவே நைட்டு நேரத்துல தான் இங்க ஷூட் பண்றாங்க. ஏன்னா எல்லாமே பேயுடைய கதை அப்படிங்கறதுனால சரின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நைட்டு நேரத்துல ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு பிரச்சனை வந்திருக்குங்க. அந்த இடத்துல என்ன அப்படின்னா, திடீர்னு யாரோ முதுகுல அடிக்கிறது மாதிரியும், கண்ணை பொத்துறது மாதிரியும், மயக்கம் போட வைக்கிறது மாதிரியும், இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் அங்க வந்திருக்கக்கூடிய அந்த நடிகர் நடிகைக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஷூட்டை முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா நம்மளுடைய வினித் இருக்கிறாரு பாத்தீங்களா, அவருக்கு இந்த மாதிரியான அந்த பழமையான இடங்களை பாக்குறதும் ரசிக்கிறதும் ரொம்ப பிடிக்குங்க.
அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நள்ளிரவு நேரத்துல வந்து இந்த இடத்த நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படிங்கறது மாதிரி யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த 2022 காலகட்டத்துல இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருதுங்க. ஆனா என்ன அப்படின்னா 2025 ஜனவரி லாஸ்ட் அப்படின்னு சொல்லாங்க. அந்த டைம்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய நண்பர்கள்கிட்ட இந்த இடத்தை பத்தி எடுத்து சொல்றாரு. வாங்கடா போய் ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்துடலாம், அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாக்கலாம், நம்மளும் யூடியூப்ல ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் ஆசைப்படுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மற்ற நண்பர்கள் எல்லாருமே நாங்க வரல அப்படிங்கறது மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா நம்மளுடைய வினித் வந்து இதுல ஒரு மும்மரமா இறங்கி ஆகணும், அந்த இடத்தை பத்தி தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு நாள் சாயங்கால வேளையில அந்த இடத்துக்கு போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு தான் அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அப்படி வீட்டுக்குள்ள போகும்போது அவரு ஆல்ரெடி கேமராவை பார்த்து பேசிட்டு தாங்க போறாரு. அதுவும் என்ன அப்படின்னா தமிழ்ல இந்த மாதிரி சேனல்கள் நிறைய இருக்கிறதுனால சரி நம்ம தமிழ்லே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்ச தமிழ்ல பேசிக்கிட்டு தாங்க உள்ளேயும் போறாரு. அப்படி உள்ள போக போக அவருக்கு பல விஷயங்கள் அங்க தெரிய வருது. ஆனா அது ஒரு 7 மணி அப்படிங்கறதுனால பெருசா அவருக்கு பயம் இல்லைங்க. பயங்கரமா காக்கா குருவிகளுடைய சத்தங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. வீட்டுக்கு உள்ளேயும் போறாரு. சில ரூமுகளை வந்து அவரால் திறக்க முடியல. இருந்தாலும் சரி நம்ம உள்ள போய் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள எல்லாம் போறாருங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா ரூமுக்குள்ள போகும்போது அவருடைய உடல் ஜில்லுன்னு ஆயிருக்குது. சில நாகப்பாம்புகள் எல்லாம் உள்ள இருந்திருக்குது. டோர் எல்லாம் ஓபன் பண்ணி போயிருக்கிறாரு. அதனுடைய வீடியோ அவ்வளோத்தையும் நான் இதுல போடுறேன். அவர் எடுத்த வீடியோவை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அந்த வீடியோ வந்து நான் இதுல உங்களுக்கு பிளே பண்ணி காட்டுறேன். வீட்டுடைய வெளிப்பக்கத்தை காட்ட முடியாது, வீட்டுடைய உள்பக்கத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி அந்த இடத்துக்குள்ளாடி அவர் ஃபுல்லாவே சரௌண்டிங் ஆட்டு வந்து நடந்து போய் எல்லா இடமும் பாக்குறாருங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரு பழைய ஸ்டேர் கேஸ் இருக்குது. அந்த ஸ்டேர் கேஸ்லயும் அவர் ஏறி வந்துட்டு இருக்கிறாரு. மேல இருக்கக்கூடிய சில ரூம் எல்லாம் திறந்து பாக்குறாரு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவருக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு அனுபவம் மட்டும் தாங்க ஏற்படுது. உடம்பெல்லாம் பயங்கரமா குளிர் எடுக்குது. ஆனா அதுக்கு மேல அவருக்கு எதுவுமே கிடைக்கலைங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுடைய வெளிப்பக்கம் வந்துடுறாரு. அப்படி வீட்டுடைய வெளிப்பக்கம் வந்து பின்பக்கத்துக்கும் வந்துடுறாருங்க. பின்பக்கத்துல வந்து ஒரு பெரிய கிணறு ஒண்ணு இருக்குதுங்க. அது ஒரு பாலடைந்து போயிருக்கக்கூடிய ஒரு கிணறு. அந்த கிணத்து பக்கத்துல வந்து அந்த வீட்டுடைய பேக் சைட வந்து ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் வீடியோவை ஆன் பண்ணி எடுக்கவும் செய்யறாருங்க. அப்படி எடுக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மர ஸ்டேர் கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டேர் கேஸுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஜன்னலுங்க. அதாவது ஒரு பெரிய கிராலி ஜன்னல் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஜன்னல் பக்கத்துல திடீர்னு ஒரு உருவம் அப்படியே கிராஸ் ஆகி போறத அவர் பாத்துறாருங்க. அது அவருடைய கேமராவில சரியா கேப்சர் ஆகல. இருந்தாலும் அந்த இடத்துல பாத்துருக்காரு. பார்த்த உடனே இவருக்கு பயம், அதாவது உடம்புக்குள்ளாடி நடக்க வந்துடும் இல்லையா, அது வரைக்கும் பார்க்கல. இப்ப பார்த்த விஷயத்த பார்த்த உடனே அவருக்கு நல்ல பயம் வந்துருதுங்க. சரி நம்ம நீங்க நிக்க வேண்டாம், நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வினித் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருந்து வேகமா வெளியே வர்றாருங்க. அப்படி வெளியே வரும்போது அவர் ஒரு விஷயத்த மறந்துட்டாரு. என்ன அப்படின்னா இவருடைய கேமராவில மாற்றுறதுக்காக அந்த வீட்டுக்கு உள்ள போனார் இல்லையா, அந்த பங்களாக்குள்ளாடி, அந்த பங்களால வந்து அந்த கேமரால மாட்டக்கூடிய ஒரு பேட்டரி இருக்குதுங்க. அந்த பேட்டரியை ஒண்ணு கலத்துனது அந்த வீட்டுக்குள்ள வச்சுட்டாருங்க. ஐயோ பேட்டரி அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அந்த ஸ்டேர்கேஸ் இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு போய் 2வது ஸ்டெப்புக்கு மேலேயும் போறாருங்க. அப்படி மேல போகும்போது அந்த பேட்டரி அங்கதாங்க இருக்குது. அந்த பேட்டரியை எடுத்துட்டு அவர் திரும்பும் போது ஒரு பேரதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்குது. என்ன அப்படின்னா அவருடைய முதுகுக்கு பின்னால பொலீர்னு ஒரு அடிங்க. அந்த அடி வாங்கின உடனே இவருக்கு பயங்கரமா வலி எடுக்க ஆரம்பிச்சிருது. வலி எடுக்க ஆரம்பிச்சோன்னு திரும்பி பாக்குறாரு. இவரும் ஆளு வந்து ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 6 அடி ஹைட் இருப்பாருங்க. நல்ல வாட்டச்சாட்டமான ஒரு நபர் தாங்க நம்மளுடைய வினித். ஆனாலும் அந்த இடத்துல அவருடைய பயத்துல அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியலைங்க. அங்க இருந்து வேகமா ஓடுறதுக்காக ட்ரை பண்றாரு. வேகமா வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்த பிறகு அந்த வீட்டுடைய ஓட்டுக்கு மேல யாரோ ஒருத்தர் அப்படி நடக்கிறது தெரியுதுங்க. அந்த நடக்கக்கூடிய உருவம் கருகருன்னு தாங்க தெரியுது. என்ன அப்படின்னா அந்த இடம் சுத்தமா லைட் வெளிச்சம் எதுவுமே கிடையாது. அவருடைய கையில இருக்கக்கூடிய அந்த டார்ச் லைட்டை தாங்க யூஸ் பண்ணி அந்த இடத்தை பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த உருவம் மேல அப்படியே நடக்குதுங்க. அதாவது பெண்ணுடைய உருவம் நடந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க நடந்து வருது. இத பார்த்த உடனே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்ட்ரெயிட்டா வெளியே வந்துடுறாரு. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா ரோட்டுக்கும் இந்த இடம் இருக்கக்கூடிய தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குங்க. இவரு பைக் தான் யூஸ் பண்ணி போயிருக்கிறாரு. பைக்ல கிளம்பி அங்க இருந்து வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்தவருக்கு பயங்கரமான குளிர் ஜுரம். அது மட்டும் இல்லாம அவருடைய முதுகுல பயங்கரமான வலிங்க. அவங்க அம்மா கிட்ட கொண்டு காட்டுறாங்க. அம்மா இங்க பாருங்கம்மா, எனக்கு இந்த இடத்துல பயங்கரமா வலிக்குது. அந்த இடத்துக்கு போன விஷயங்கள் எதுவுமே அம்மா கிட்ட சொல்லாம இப்படி ஏதோ தட்டுப்பட்டுச்சு, பயங்கரமா வலிக்குது அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிறாரு. அப்படி காட்டும் போது அவருடைய முதுகுல ஒரு 5 விரல் பதிந்து அப்படி இருக்குதுங்க. அதாவது ஒரு உள்ளங்கை இருக்கு பாத்தீங்களா, அது அடிச்சு அப்படி பதிஞ்சு இருக்கிறது அப்படியே தெரியுதுங்க.
டேய் இது என்னடா யாரடா அடிச்சது ஒண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லம்மா ஒண்ணு இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் சமாளிச்சிடுறாரு. சமாளிச்சது மட்டும் இல்ல, அவங்க வீட்டு பக்கத்துல வந்து குலதெய்வ கோவில் இருக்குது. அவங்களுடைய கோவில் தான் சொந்த கோவில். அந்த கோவில்ல போய் டெய்லி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த ஜுரத்துக்கு மாத்திரையை வாங்கி போட்டுக்கிட்டு ஃபுல்லா குளிச்சுக்கிட்டு அந்த கோவில்ல சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதன் பிறகு அவருக்கு அந்த பிரச்சனை வரலைங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இதை அந்த டைம்ல அப்படியே விட்டுறாரு. ஆனா என்ன அப்படின்னா, இவருக்கு மனசுக்குள்ளாடி அங்க என்ன நடந்துச்சு, அங்க என்ன இருக்குது, அது என்னது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அதே ஊருக்குள்ளாடி தாங்க போறாரு. அதாவது எப்போ அப்படின்னா அந்த பிப்ரவரி 1 சொல்லாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் தேதி 12ஆம் தேதி அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறார். அது டேட்டை கரெக்டா சொல்லல. அந்த மாதிரி டைம்ல தாங்க போறாரு. போனது மட்டும் இல்லாம அந்த இடத்தை பத்தின விஷயங்களை வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆள் இருந்தாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆள் இறந்துட்டாரு. அவங்க மகன் அங்க இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த வீடு ஏன் இப்படி இருக்குது, அந்த வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆல்ரெடி இந்த மாதிரி இவர் அடி வாங்கின விஷயங்கள் எதையுமே அங்க சொல்லல, ஏன்னா பிரச்சனை ஆயிடும். அதனால அதை சொல்லாம அங்க இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட விசாரிக்கும் போது அவங்க தாங்க அங்க நடந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா 1990 ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அது போக இன்னி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. 1964 ஒரு சம்பவம் அந்த வீட்டுல நடந்திருக்குது. அந்த 2 சம்பவத்தையுமே அங்க இருக்கக்கூடியவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1990 காலகட்டத்துல அந்த வீட வந்து அந்த ஆலுவாங்கிற பகுதியை சேர்ந்த ஒரு டாக்டர் தாங்க விலைக்கு வாங்குறாரு. அவருடைய குடும்பத்துக்கு அந்த வீடு பிடிச்சு போயிருக்குது. சரி அந்த வீட்டை நம்ம விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி விலைக்கு வாங்குறாங்க. அது ஒரு ஏலத்துல விடப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த டைம்ல கவர்மெண்ட் ஏலத்துல விடப்பட்ட அந்த வீடை வந்து இந்த டாக்டர் குடும்பம் வாங்குதுங்க. இந்த டாக்டருக்கு ஒரே ஒரு மகள் தான், 16 வயசு தாங்க ஆகுது. அப்படி ஒரு மகள் இருக்கிறாங்க. அந்த டைம்ல காரு பங்களான்னு வசதியா இருக்கக்கூடியவங்க தான். ஆனா இந்த 10 ஏக்கருக்கு உள்ளாடி அமைஞ்சு இருக்கக்கூடிய அந்த பங்களா வீட்டை அந்த டாக்டருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருதுங்க. அப்படி பிடிச்சு போன இந்த டாக்டர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடை விலைக்கு வாங்கிடுறாரு. அது மட்டும் இல்ல, அதை சுத்தி இருக்கக்கூடிய காடுகளை எல்லாம் கிளியர் பண்ணி சுத்தி காம்பவுண்ட் கட்டி, அது மட்டும் இல்லாம அந்த வீடை வந்து ரீகிரியேட் பண்ணி ரொம்ப நன்றாக வச்சிருக்கிறாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து தரை ஓடுனாலதாங்க அந்த வேலைகள்லாம் நடந்திருக்குது. அதன் பிறகு இவரு போன பிறகு மொசைக்கி அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த இடத்துல பதிச்சிருக்கு. இப்ப டைல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி மொசைக்கின்னு ஒரு சாதனம் உண்டுங்க, கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான விஷயத்த வந்து அந்த வீட்டுல ஃபுல்லாவே ரெடி பண்ணிருக்கிறாரு. அதை ரெடி பண்ணி தாங்க இந்த குடும்பத்தோட அங்கேயும் போய் செட்டில் ஆயிருக்கிறாருங்க. அப்படி செட்டில் ஆனவருக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு உள்ளாடி தாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்ப டக்குன்னு போயிட்டு வந்துடலாம், என்ன விஷயம்னாலும் நம்ம கார் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுதாங்க இந்த 1990 காலகட்டத்துல இந்த நபர்கள் அங்க இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாரம் அந்த வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப டீசெண்டா நல்லா தாங்க போயிருக்குது. கரண்ட் கனெக்ஷன்ல இருந்து எல்லாமே கிடைச்சிருக்குது. அவங்களுடைய வீட்டை சுத்தி ஏகப்பட்ட லைட் எல்லாம் அமைக்கப்பட்டு நன்றாக தாங்க இருந்துட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுடைய காம்பவுண்ட்ல ஒரு வாட்ச்மேன், காம்பவுண்டுக்கு உள்ளாடி ஒரு வாட்ச்மேன், அது 2 வாட்ச்மேனை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்டு வேலைக்கு 65 வயசுல ஒரு பாட்டியும், அதுக்கு பிறகு ஒரு நடுத்தர வயது, அதாவது ஒரு 40 வயசு இருக்கும், அந்த மாதிரி ஒரு பெண்ணையும் வீட்டுல வச்சிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 16 வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த டாக்டருக்கு வந்து ஒரே ஒரு மகள் தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த 16 வயசு பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்புங்க. ஏன்னா இவங்க நள்ளிரவு நேரத்துல கூட திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அழைப்பு வந்ததுன்னா உடனே கிளம்பிடுவாங்க. லேண்ட்லைன் போன் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நள்ளிரவு நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏதாவது அழைப்பு வந்ததுன்னா உடனே கிளம்பிடுவாங்க. நள்ளிரவா இருந்தாலும் சரி, எப்பமா இருந்தாலும் சரி, அந்த ரெஸ்ட் டைம்ல அழைப்பு வந்தது அப்படின்னா உடனே கிளம்புறதுக்காக தாங்க இந்த 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய இந்த பங்களாவை வாங்கி அதுல குடியும் இருந்துட்டு இருக்காங்க. அப்படிதாங்க அந்த வீடு ஒரு 7 நாட்கள் ரொம்ப ரம்யமாட்டும் அழகாட்டும் போயிட்டே இருக்குங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு இந்த டாக்டருக்கு ஒரு அழைப்பு வருது அவங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல இருந்துதாங்க. என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பிரசவ வார்டுல ஒரு பொண்ணுக்கு பிரசவம் ஆக போகுது, சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அந்த இடத்துல அந்த டாக்டர் மற்றும் மனைவி 2 பேருமே டாக்டர் தான், அவங்க 2 பேருமே கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வெளியே ஒரு வாட்ச்மேன் இருக்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன், காம்பவுண்ட் பக்கத்துல. அதே மாதிரி உள்ளே ஒரு வாட்ச்மேன் இருக்கிறாங்க, 2 வாட்ச்மேன், அதுக்கு பிறகு 2 பெண்கள் உள்ள இருக்கிறாங்க. அந்த தைரியத்துல அவங்களும் அங்கிருந்து கிளம்பி போகவும் செய்யறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 16 வயசு பெண் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, டாக்டருடைய மகள், அவ வந்து என்ன பண்றா அப்படின்னா, நள்ளிரவு நேரம் அந்த வீட்டுல அந்த பெண் தூங்குறதே கிடையாதுங்க. இது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியல. இந்த பெண் வந்து அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ரூம்ல இருக்கக்கூடிய ஜன்னலை ஓபன் பண்ணி போட்டாங்க அப்படின்னா, பின்னால இருக்கக்கூடிய ஒரு கிணறுங்க,
அந்த கிணத்தையே தாங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்களாம். எப்ப போனாலும் சரி, அதாவது அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாவே அந்த இடத்துல தான் உட்கார்ந்து இருந்து படிக்கிறது, எது பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த ஜன்னல் பக்கத்துல தாங்க இருந்து பண்ணிட்டு இருப்பாங்க இந்த 16 வயசு பெண். அப்படிதான் இருந்துட்டே இருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னா, இந்த வாட்ச்மேன்கள் வந்து வீட்டை அப்படியே சுத்தி ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க, அப்படி வந்து உட்காருவாங்க, போவாங்க, இப்படிலாம் இருப்பாங்க இல்லையா. இந்த வாட்ச்மேன்லாம் வந்து இந்த விஷயத்த பாத்துருக்காங்க. என்னடா இந்த பொண்ணு நள்ளிரவு நேரத்திலையும் படிப்புங்கிறது மாதிரி இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க யோசிச்சுட்டே போவாங்க. அந்த பெண்ணுடைய பார்வை ஃபுல்லாவே பின்னால இருக்கக்கூடிய அந்த பாலடைஞ்சு போயிருக்கக்கூடிய கிணறு அப்ப நீட்டா இருந்திருக்குங்க. அவங்களுடைய குடி தண்ணீர்னு கூட சொல்லலாங்க. அந்த கிணத்தையே தாங்க பாத்துக்கிட்டே இருக்கும். ஆனா இவங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. அந்த பெண்ணுடைய கேரக்டர் அப்படிதான் அப்படின்னு நினைச்சு அப்படி விட்டுருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு அந்த பெண் அலறக்கூடிய சத்தம் அந்த வீட்டுக்குள்ளாடி கேக்குது. அந்த 16 வயசு பெண் அலறி கீழே விழுந்து மயக்கவும் போட்டு விழுந்துடுறாங்க. இவங்க இருக்கக்கூடிய, அதாவது வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 2 பெண்களும் மேல ஏறி போய் பாக்குறாங்க. என்னமாச்சுன்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து ஓடி வந்து கேட்கவும் செய்யறாங்க. ஆனா அந்த பெண் மயக்கத்துல இருக்கிறாங்க. தண்ணீர் தெளிக்கப்பட்டு அந்த பெண்ணுடைய மயக்கத்தையும் தெளிய வைக்கிறாங்க. அந்த நேரத்துலதான் அந்த பெண் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த கிணத்துக்கு மேல வேலைக்கார ஆண்டி அப்படிங்கிற அந்த நடுத்தர வயது மிக்க ஒரு பெண் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள சொல்றாங்க, இவங்க அந்த கிணத்துக்கு மேல நின்னாங்க, நான் பார்த்தேன், அப்படியே உள்ள குதிச்சாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண் மலையாளத்துல சொல்லுதுங்க. இதையெல்லாம் கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த 2 பெண்களும் பயந்துடுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த வீடு வந்து ஆல்ரெடி நிறைய கதைகள் சொல்லப்பட்ட வீடுகள் தாங்க. ஆனா அந்த 7 நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்ல, இங்க எதுவுமே இல்ல, நல்லாதான் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அப்பந்தாங்க இந்த பெண் சொன்ன விஷயத்த கேட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க. அந்த நடுத்தர பெண் வரைக்கும் அங்கதான் நின்று இருக்கிறாங்க. நானாமா நின்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆமாம்மா, நீங்க தான் நின்னீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த 16 வயசு பெண்ணும் சொல்லி இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த பெண்ணை கீழே வந்து உட்காருமா, எங்க கூட வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி ஹாலுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அந்நேரத்துக்கு இந்த நடுத்தர வயதான அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, கிச்சன்ல போய் இந்த பொண்ணுக்கு ஏதாவது சூடாட்டு ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அவங்க ஊர்ல வந்து இந்த கட்டன் சாயா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பேமஸ். அத மாதிரி கட்டன் சாயா போட்டுக்கிட்டு எடுத்துட்டு வர்றாங்க. எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுக்கு கொடுக்கவும் செய்யறாங்க. அப்படி கட்டன் சாயாவை குடிமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ பயப்படாத, நாங்கெல்லாம் இருக்கிறோம் இல்லையா, அப்படி இப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1:30-2 மணி ஆகுதுங்க. அந்த பெண் தூங்கவே இல்லை, அப்படியே முழிச்சே இருக்கிறாங்க. பக்கத்துல இந்த 65 வயசு பெண்ணும் இந்த நடுத்தர வயசு மிக்க அந்த பெண்ணும் அந்த இடத்துல உட்கார்ந்தே தாங்க இருக்கிறாங்க. இந்த பொண்ணு எப்போ தூங்கும், நம்ம தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபரேஷனுக்கு போன இந்த தாயும் தகப்பன் டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி இருக்குங்க. அந்த டைம்ல அந்த ஆபரேஷனை முடிச்சுக்கிட்டு அவங்களும் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. வந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏன் இவ்வளவு நடு ஹால்ல உட்கார வச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு விஷயத்த கேட்கும்போது அந்த பெண் தாங்க முந்திக்கிட்டு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த வேலைக்கார ஆண்டி இருக்கிறாங்க இல்லையா, இவங்க தான் அந்த கிணத்துக்கு மேல நின்னாங்க, திடீர்னு உள்ள குதிச்சுட்டாங்க, நான் பார்த்து பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்றாங்க. ஒண்ணு இல்லம்மா, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்ல, இதெல்லாம் உனக்கு சித்த பிரமை தான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய விஷயங்களை சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மறுநாளுங்க இந்த நடுத்தர பெண் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பெண் வந்து கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதுவும் பட்ட பகல்ல என்ன நடந்துச்சுன்னா, இந்த 65 வயசான ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க இல்லையா, ஒரு வயசான பாட்டி அம்மா, அவங்க வந்து இந்த ரூம் கிளீன் பண்ணக்கூடிய வேலையில இருந்திருக்கிறாங்க. இந்த கிச்சன் வேலையை பார்த்தது அந்த நடுத்தர வயது மிக்க அந்த பெண் தாங்க. அந்த பெண்ணை வந்து யாரோ தரதரான்னு தலைமுடியை பிடிச்சு இழுத்துக்கிட்டு அந்த கிணத்துக்கிட்ட கொண்டு போயிருக்குங்க. அந்த பெண் பயங்கரமா கத்திட்டாங்க. கத்துனது மட்டும் இல்ல, அந்த வாட்ச்மேனுக்கு அந்த விஷயம் கேட்டுறது. இது பட்ட பகல்ல நடக்குது. டாக்டர் யாரும் வீட்டுல இல்ல, பிள்ளையும், அதாவது அந்த 16 வயசு பிள்ளையும் வீட்டுல இல்லைங்க. இவங்க மொத்தம் 4 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு அந்த வாட்ச்மேன் அங்க ஓடி வரும்போது கிணத்துக்கு உள்ள இருந்து கருகருன்னு ஒரு கைங்க இந்த பெண்ணுடைய தலைமுடிய அப்படியே இழுத்து பிடிச்சு உள்ள இழுக்குதுங்க. இத பார்த்த உடனே ஓடி வந்த வாட்ச்மேன் அந்த நடுத்தர வயது மிக்க அந்த பெண்ணை வந்து சரட்டுன்னு இழுத்து வெளியே தள்ளிடுறாருங்க. அந்த உருவத்துடைய கை வந்து அப்படியே அந்த கிணத்துக்குள்ள போயிருதுங்க. எட்டி பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்லைங்க. இது பட்டா பகல் ஒரு 12 மணிக்கு நடக்கக்கூடிய சம்பவங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு நல்ல பயம் வந்துருது. அது மட்டும் இல்ல, அந்த நடுத்தர வயது மிக்க அந்த பெண் வந்து, நான் இனிமேல் இந்த வீட்டுல வேலை செய்ய மாட்டேன், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கறது மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு சமாதானம் தான் சொல்லப்பட்டு அதுக்கு பிறகு அங்க இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த டாக்டர்கள் சாயங்காலம் ஒரு 3 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு இந்த டாக்டர் 2 பேருமே வந்திருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். 2 பேருக்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அவங்களும் திட்டி இருக்கிறாங்க, இந்த காலகட்டத்துல நீங்க இதெல்லாம் சொல்லலாமா, எவ்வளவு லைட் வெளிச்சம் எல்லாம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, பகல் நேரத்துல உங்களுக்கு எப்படி நடந்ததுன்னா வெளியே சொல்லாதீங்க, எங்களே கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது, அதாவது கேவலமா இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து சமாதானப்படுத்திடுறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 நாட்கள் இந்த டாக்டர் மற்றும் அந்த 16 வயசு குழந்தை, அதாவது அவங்க ஒரு
குடும்பமாட்டு வெளியில வெக்கேஷன், அதாவது ஒரு ஜாலியாட்டு ஒரு 3 நாள் ட்ரிப்புக்கு போயிடுறாங்க. அந்த டைம்ல அந்த வீட்டுக்குள்ள இருந்தது இந்த 2 வாட்ச்மேன், அந்த 2 வேலைக்கார பெண்கள் தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த பெண்களுக்கு தாங்க அங்க ஒரு பெரிய பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 65 வயசு மிக்க அந்த பெண் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து பகல் நேரத்துல வீடு கிளீன் பண்றது, துடைக்கிறது, வாங்குறது, இந்த மாதிரி வேலைகள் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பெண் திடீர்னு வீட்டுடைய பின்பக்கத்துல ஒரு கிராலி ஜன்னல் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜன்னலை வந்து இப்படி ஓபன் பண்ணா ஃபுல்லாவே ஹோலா தான் இருக்கும். அந்த வழியாட்டு கீழே குதிச்சு அந்த பெண் அந்த இடத்துல மரணிச்சு போயிடுறாங்க. அந்த 65 வயசு பாட்டி அப்படி இறந்த பிறகு அங்க ஒரு பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இவங்க போய் கிட்டத்தட்ட 2 நாள் தான் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த பெண் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண்ணுடைய அடக்கம் எல்லாம், அதாவது இறுதி சடங்கு எல்லாமே நடத்தி முடிக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, அதன் பிறகு அந்த வீட்டுக்கு வேலைக்கு ஆட்களை தேடுறாங்க, யாருமே வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுதுங்க. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் வந்து ஒரு சம்பவம் அந்த வீட்டுக்குள்ள நடக்குது. இந்த நடுத்தர வயது மிக்க அந்த பெண் வந்து நான் வேலைக்கு நிக்க மாட்டேன், நான் சிங்கிளா நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பங்களா விட்டு போயிருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த வீட்டுக்குள்ள ஆட்களே இல்லைங்க. எந்த வேலையா இருந்தாலும் இந்த டாக்டர்ஸ் வந்துதான் செய்யணும், புதுசு ஆளு பாக்கணுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதாங்க ஒரு வாட்ச்மேன் கேட்டு பக்கத்துல ரத்த வாந்தி எடுத்து இறந்து போயிருக்கிறாரு. அது வந்து ஒரு யதார்த்தமா நடந்துச்சா இல்ல வேற ஏதாவது பண்ணிச்சா அப்படிங்கறது தெரியல. அவருடைய கழுத்தை வந்து யாரோ நல்ல இறுக்கப்பட்டு தாங்க இறந்து போயிருக்கிறாரு. அப்படி அந்த வாட்ச்மேன் இறந்த பிறகு அந்த இன்னொரு வாட்ச்மேன் இருந்தார் இல்லையா, அவரு நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அந்த ஊரை சேர்ந்தவர் தான், அவர் அந்த வேலையை விட்டு போயிடுறாருங்க. கடைசியா இருக்கிறது இப்ப இந்த ஒரு குடும்பம். யாரு? அந்த டாக்டர், அந்த 16 வயசு குழந்தைங்க. திடீர்னு அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறது எல்லாம் தெரியலைங்க. 3 பேருமே வீட்டுக்குள்ளாடி தூக்க மாட்டி இறந்தும் போயிட்டாங்க. அதாவது டாக்டருடைய மனைவி, அதன் பிறகு அந்த 16 வயசு குழந்தை இப்படி இறந்து போயிட்டாங்க. இறந்து போன பிறகு அந்த பங்களாவுடைய பக்கம் வந்து யாருமே போகலைங்க. ரொம்ப அரண்டு போயிட்டாங்க எல்லாரும். இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா அப்படிங்கறது மாதிரி எல்லாருமே அரண்டு போயிட்டாங்க. அந்த ஊர்க்காரங்கள் முதல் கொண்டு அந்த வீட்டு பக்கம் போறதை நிறுத்திட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, கொஞ்ச நாள்ல அந்த இடம் காடு பிடிச்சு மறுபடி அந்த வீடு வந்து ஒரு அபாயமான ஒரு வீடாட்டு மாற்றப்படுதுங்க. அந்த வீட்டு பக்கம் யாருமே போறதில்ல. அப்படிதாங்க இந்த வீடு வந்து பால் அடைஞ்சு போய் கிடக்குது. அப்போ என்ன அப்படின்னா, இந்த 1990ல இறந்து போன அந்த நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய ஆன்மா தான் இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லி வினித்து கிட்ட நான் கேட்டிருந்தேன். வினித்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா அங்க ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படிங்கறத மட்டும் சொல்லி இருக்கிறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு நான் அந்த விஷயத்த விட்டுட்டேன். 1965, 67 அப்படிங்கிற ஒரு டேட்டை தான் சொல்லி இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து நான் விசாரிச்சேன். அதாவது அவர்கிட்ட நான் விசாரிக்கும் போது அவருக்கு தெரிஞ்ச அந்த சம்பவத்தையும் மறுபடியும் எனக்கு சொல்லி இருக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1967 அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த டைம்ல வந்து அந்த வீட்டை வந்து ஒரு பெரிய பண்ணையக்காரர் தாங்க வச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அந்த ஊரை சேர்ந்த பண்ணையக்காரர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு 2 மனைவிகள் இருந்திருக்கிறாங்க. அக்கா மற்றும் தங்கச்சி 2 பேரையும் கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. கல்யாணம் பண்ணினது மட்டும் இல்லாம அவருடைய குழந்தைகள் வந்து நிறைய இருந்திருக்குங்க. அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 4 பிள்ளைகள் வந்து மூத்தவங்களுக்கும், அதாவது மூத்த தாரத்துக்கும், ஒரு 4 பிள்ளைகள் இளைய தாரத்துக்கும் இருந்திருக்குது. அதுல வந்து ஒரு பெண் வந்து அந்த ஊரை சேர்ந்த ஒரு பையனை காதல் பண்ணிருக்கிறாங்க. அந்த காதல்னால அந்த பெண் அந்த வீட்டை விட்டே ஓடி போயிட்டாங்க. அந்த பையனுக்கு கூட போன அந்த காலகட்டத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ரொம்ப தூரம்லாம் அவங்களால போக முடியலைங்க. இந்த இப்ப இருக்கிற மாதிரி பஸ் இல்லாத ஒரு காலகட்டம் சொல்லாங்க. அதாவது மெயினா இருக்கக்கூடிய ஏரியால தான் பஸ் ட்ரெயின் எல்லாம் இருந்திருக்குங்க. ஆனா இவங்க அந்த ஊரை விட்டு தாண்டறதுக்கு முன்னாலே இந்த பண்ணையக்காரர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த பெண்ணை தூக்கிட்டு வந்துடுறாரு. தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம, அதாவது மூத்த தாரத்துடைய மூத்த மகள் தாங்க, அவங்கள தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம அந்த கிணத்துக்கு உள்ள கல்ல கட்டி உள்ள தூக்கி உயிரோட போட்டு கொன்னு இருக்கிறாங்க அந்த பண்ணையக்காரன். அப்படி கொன்னதுனால அந்த பெண்ணுடைய ஆன்மா கிட்டத்தட்ட ஒரு அமாவாசை அன்னை நைட்டு அந்த கிணத்தை விட்டு வெளியே வந்திருக்குதுங்க. அப்படி வெளியே வந்த அந்த ஆன்மா வந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையாட்டு கொல்ல ஆரம்பிச்சிருக்குது. கொல்ல ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அந்த வீட்டை சுத்தி வரக்கூடிய சில உயிரினங்களை வரைக்கும் அது கொல்ல ஆரம்பிச்சிருக்குங்க. அதாவது இந்த வீட்டுல வளர்ப்பாங்க இல்லையா நாய்கள், அதுக்கப்புறம் மாடு, ஆடு, கோழி, இந்த மாதிரி எல்லாம் வளர்ப்பாங்க இல்லையா, இதை எல்லாத்தையுமே கொல்ல ஆரம்பிச்சிருக்குது. அதன் பிறகுதாங்க அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையாட்டு கொல்ல ஆரம்பிச்சிருக்குது. அதுலயும் மேனாக கொன்னது அவங்க அம்மாவை தான் ஃபர்ஸ்ட் கொன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பண்ணையக்காரருக்கு வந்து இவங்க 2 ஒய்ஃப் இல்லாம வேறையும் அவர் நிறைய சைட்ல வச்சிருந்திருக்கிறாரு. அவரை வந்து அவர் அந்த டைம்ல யூஸ் பண்ண குதிரை வண்டிங்க, அந்த குதிரை வண்டிக்குள்ள வச்சுதாங்க அந்த பண்ணையக்காரரை வந்து கொலை பண்ணிருக்குது. இப்படி பல விஷயங்கள்
விஷயங்கள் அந்த வீட்டுக்குள்ள நடந்திருக்குதுங்க. அந்த காலகட்டத்துல அதுல இருந்தாங்க இந்த பங்களா வந்து அபாண்டன்டாட்டு இருக்க ஆரம்பிச்சிருக்குது. அதன் பிறகு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு பிறகுதாங்க இந்த டாக்டர் அந்த இடத்தை, அதாவது ஏலமிட்ட இடத்தை விலைக்கு வாங்கி போனாரு. அவரும் உயிரோட இல்ல, அவருடைய குடும்பமே அழிஞ்சு போயிருக்குது. அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்மளுடைய வினித்துக்கு தெரிய வந்ததுங்க. இந்த சம்பவத்தை தான் நமக்கு அனுப்பியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த இடத்தை போய் வீடியோ பண்ணிட்டாரு. அந்த வீடியோவை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவர் எடுத்து அனுப்புற அந்த வீடியோ நம்மளுடைய இந்த வீடியோ கூடவே வரும். நீங்க அதையும் பார்த்துக்கலாம்.
இப்படிதாங்க இந்த ஆலுவாங்கிற இடத்துல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை தான் நமக்கு வினித் அனுப்பியிருந்தாரு. அவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவத்துக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.